திருவள்ளூர் மாவட்டம் வீரராகவபுரத்தில் மருத்துவமனையை இடமாற்றம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து கர்ப்பிணி பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவேற்காடு வீரராகவபுரத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுதாகர். வணக்கம் சுதாகர், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரவினா. திருவேற்காடு காடுவெட்டி வீரராகபுரம் பகுதியில் 21 சென்ட் நிலத்தில் 1967 அரசு மகப்பேறு மருத்துவமனை கட்டப்பட்டது. பின்னர் 2013 அதை விரிவாக்கம் செய்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையமாக செயல்பட்டு வருகிறது. இங்கு ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை தோறும் 300க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் மற்றும் புறநோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆவடி பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் அமைந்திருப்பதால் திருவேற்காடு நகராட்சி மக்கள் மட்டுமின்றி சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மேல்பாக்கம், கண்ணம்பாளையம் உள்ளிட்ட பகுதியில் பொதுமக்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2022 தேசிய நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் கீழ் 1,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் காடுவெட்டி வீரராகபுரத்தில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒவ்வொரு ஒப்பந்ததாரின் கோரப்பட்டது. அதாவது 1,20,00,000 மதிப்பில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த திட்டம் திடீரென வீரராகபுரத்தில் இருந்து புளியம்பேடு பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு மருத்துவமனை கட்டப்பட்டு உள்ளது. இதனால் வீரராகபுரத்தில் உள்ள பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த மருத்துவமனை மூடப்பட்டு புளியம்பேடு பகுதிக்கு செல்லப்பட்டும் என தெரிவிக்கப்பட்டதால் இது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் இன்று மருத்துவமனைக்கு வந்த கர்ப்பிணி பெண்கள் மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. புதிதாக புளியம்பேடு பகுதியில் கட்டப்பட்டு வரும் நகர்ப்புற சுகாதார நிலையம் திருவேற்காடு சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய 7 கிலோமீட்டர், அதாவது அந்த பகுதி மக்கள் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தொழிற்சாலையில் நிறைந்த பகுதி என்பதால் பொதுமக்கள் போக்குவரத்து வசதிக்காக இல்லாததால ஏழை எளிய பொதுமக்கள் வேலம்பாளையம் சாவடியில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் ஏற்கனவே இருந்த அந்த பகுதியிலே இந்த சுகாதார நிலையம் கட்டித்தர வேண்டும் என கர்ப்பிணி பெண்களும் பொதுமக்களும் சேர்ந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுதாகர். போனா